அடுத்து வந்து சுர்ஜித் பேசுங்க. ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது, பேசுங்க ப்ரோ. ப்ரோ, நான் 5% சுர்ஜித் விஎஃப்ஆர் டீம்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு எனக்கு கேள்வி என்னன்னா, ஒருத்தர்கிட்ட நான் ரெக்யூப்மெண்ட் பண்ணியிருந்தேன். அவர் என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி, நான் எல்டிபி ஷேர் பண்ணா இது என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இதுல அப்படி என்ன இருக்கு, இந்த எல்டிபி அனுப்புனா இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்காங்க ப்ரோ. இந்த ரெண்டு கொஸ்டின் தான் ப்ரோ. சரி, ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, எல்லாருமே கவனிங்க. இப்ப பாருங்க, புதுசா ஜாயின் பண்ணவங்க, குறிப்பா 5%ல இருக்கிறவங்க, 8%ல இருக்கிறவங்க, லாஸ்ட் மந்த்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப கவனமாக கேளுங்க. சுர்ஜித் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்றேன். இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தும். இப்ப இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுல என்ன இருக்குன்னு அவங்க உங்கள்ட்ட கேட்கறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க தப்பான முறையில வந்து அப்ரோச் பண்ணிருக்கீங்க, அவங்கள வந்து இன்வைட் பண்ணிருக்கீங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு என்னோட பதில். ஏன்னா நீங்க வந்து கரெக்டான இது தப்பு கிடையாது. இப்ப நீங்க நீங்க இன்வைட் பண்ணது வந்து தப்புன்னு சொல்லல. ஏன்னா இந்த மாதிரி இன்வைட் பண்ணி தான் நம்ம பெட்டரா மாறுவோம். நம்ம வந்து இன்னும் பெட்டரா தப்பு பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதான் நம்ம வந்து என்ன பண்றோம், இன்னும் எப்படி பெட்டரா பண்றது, ஏன் வரமாட்டேங்கிறாங்க, நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம இன்னும் பெட்டரா மாறும். இப்ப நீங்க ஒருத்தர் உங்களோட ஃப்ரெண்டோ இல்ல யாரையோ ஒருத்தர் நீங்க இன்வைட் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஒரு பார்ட் டைம் ஒர்க் இருக்கு, ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க பண்றீங்களா, இல்ல உங்களுக்கு சூட் ஆகும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்து வந்து இது என்ன ஒர்க் என்னங்கிறது வந்து ஒரு வீடியோல ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு விட்டாரு. நீங்க பாக்குறதுக்கு ரெடியா, நீங்க பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். அதாவது நீங்க பார்த்துட்டதாவோ நீங்க சேர்ந்துட்டதாவோ அவங்கள்ட்ட காமிச்சிக்க கூடாது. நீங்க அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி, அவருக்கு ஒரு வருமான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி நீங்க வந்து சொல்லணும். ஏன்னா நீங்க சேர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, என்ன ஏதுன்னு உங்கள்ட்ட தான் கேட்பாங்க. உங்களுக்கு அது இதுல வீடியோல என்ன இருக்குன்னு தெரியுங்கிற மாதிரி நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னா, என்ன ஏதுன்னு உங்கள்ட்ட தான் கேட்பாங்க. உங்களுக்கே தெரியாதுங்கிற மாதிரி தான் நீங்க பேசணுமே. இது வந்து ஒரு ஒரு பிசினஸ் ட்ரிக் தான், ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான். இப்ப லாஸ்ட் வீக் வந்து இதே மாதிரி ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டாங்க. அது ஏன் வந்து வெஸ்டேஜ்னு வந்து நம்ம சொல்லி இன்வைட் பண்ணக்கூடாது, சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இது வந்து நம்ம பிசினஸோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்க டிவியில பார்த்தீங்க, விளம்பரம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஆஹ் அந்த விளம்பரத்துல வந்து அந்த ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்றாங்கன்னா அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த ஒரு ஷாம்பு விளம்பரத்துல கூட வந்து அவங்களோட முடியை வந்து அப்படியே வந்து லாரியில கட்டி, அந்த லாரி நின்று போயிடும். லாரியில கட்டி முடிய இழுப்பாங்க, கயிறு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க முடியை கட்டி லாரியை இழுக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. உண்மையெல்லாம் அப்படிலாம் லாரியில முடியை கட்டி இழுக்க முடியுமா, தாங்குமா, யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த ஷாம்பு விளம்பரத்தை அப்படி பண்றாங்க, அப்படி ப்ரொமோட் பண்றாங்க. அது மாதிரி வந்து இந்த சோப்புல குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருவீங்க அப்படின்னு விளம்பரம் பண்றாங்க. இந்த சோப்புல நீங்க குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து நீங்க உங்களுக்கு வந்து தைரியம் வந்துடும், நீங்க வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாம் சோப்புல விளம்பரம். அப்ப இது மாதிரிலாம் வந்து விளம்பரம் அப்படிங்கிறது, அது வந்து தப்பான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது வந்து மக்களுக்கு வந்து அது அது மாதிரி வந்து இன்வைட் பண்றாங்களா, அது மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது நீங்க பிளைண்டா போயிட்டு பண்ணக்கூடாது. நம்மளும் அந்த 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 இடத்துல இருந்து யோசிக்கணும். நம்ம இந்த பிசினஸை வந்து எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளான். ஓகே, நம்ம அவங்கள ஏமாத்துறோமா, இல்ல வந்து நம்ம எதுக்கு சொல்லாம இருக்கோம் அப்படின்லாம் நீங்க வந்து யோசிச்சீங்கன்னா பிசினஸே பண்ண முடியாது. இந்த ஊர்ல எந்த பிசினஸுமே பண்ண முடியாது. பிசினஸ் மேன் இந்த இதுக்குன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்லாம் வந்து யோசிச்சு அந்த ஒரு கான்செப்டை யோசிக்கிறதுக்கு கோடி கோடியா வந்து கொடுக்குறாங்க. ஏன் அதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க? என்னன்னா வந்து அதுதான் மேட்டர், அதுதான் வந்து அந்த பிசினஸ்க்கான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியில யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களோட ப்ராடக்ட் தான் அங்க சேல்ஸ் ஆகும். இப்ப நம்மளோட ப்ராடக்ட் இங்க என்ன, இந்த பிசினஸ்ல அவங்கள சேர்த்தணும். நம்மளோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது, நான் ப்ராடக்ட்னு நான் இங்க மீன் பண்றது வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறோம்ல, அதை ப்ராடக்ட்னு நான் சொல்லல. நம்ம இங்க ப்ராடக்ட்ங்கிறதே வந்து இந்த பிசினஸ் தான் ப்ராடக்ட். இந்த பிசினஸை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும், இந்த பிசினஸ்ல அவங்களை ஐடி போட வைக்கணும், இந்த பிசினஸை அவங்கள பண்ண வைக்கணும். அதுதான் நம்மளோட ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம இப்போ வந்து சேல் பண்ணணும். சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன, அந்த அந்த பிசினஸ் அவங்களை எடுக்க வைக்கணும், அந்த பிசினஸ்ல அவங்களை சேர வைக்கணும், இந்த பிசினஸ் அவங்களை பண்ண வைக்கணும். நம்மளோட ப்ராடக்ட் என்ன, இந்த பிசினஸ் தான் ப்ராடக்ட். இந்த பிசினஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம், நிறைய பேருக்கு கொடுக்குறோம், நம்ம மூலியமா நிறைய பேருக்கு வந்து இந்த பிசினஸ் போய் சேரும். அப்ப இந்த பிசினஸை
நம்ம இப்ப வந்து குடுக்குறோம் அப்படின்னா, புது நபர்கள் வந்து பார்த்து சேரணும் அப்படின்னா, நீங்க வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறோம். என்ன பேசணும்? என்ன பேசக்கூடாது? எப்படி கூப்பிடணும்? எப்படி வந்து நேக்கு, சுக்கா வந்து நெளிவு சுளிவோட டெக்னிக்கலா கூப்பிடணும்? அவங்க என்ன யோசிப்பாங்க? நம்ம எப்படி கூப்பிட்டா என்ன யோசிப்பாங்க? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சு கூப்பிடணும். அதுதான் வந்து நம்மளோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் இன்விடேஷன். அதுதான் வந்து நம்ம வந்து ப்ராஸ்பெக்ட்ட வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்ற, அ இன்வைட் பண்ற, எல்டிபிக்கு இன்வைட் பண்ற அந்த மெத்தடு. அது ஒரு டெக்னிக். அத நீங்க நெறைய பேர இன்வைட் பண்ண தான் நீங்க கத்துக்குவீங்க. நீங்க ஒருத்தர இன்வைட் பண்ணும்போது, நீங்க ஒரே ஒரு வார்த்தை, இல்ல ஒரே ஒரு இடத்துல வந்து, நீங்க வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு இத வந்து சேர்த்தி சொல்றதுனால, ஒரு விஷயத்த நீங்க வந்து சாதாரணமா நெனச்சு பேசுவீங்க. அவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. ஓகே, இவன் சேர்ந்துட்டான். இவன் எங்கேயோ நம்மள ஆள சேர்த்த பார்க்குறான். எங்கேயோ நம்மள ஏமாத்த பார்க்குறான். நம்மள ஏதோ குழியில தள்ள பார்க்குறான் அப்படின்னு அவங்க நெனச்சுக்குவாங்க. அவங்க ஏதோ உஷாராகுற மாரி வந்து உங்கள அவாய்ட் பண்ணுவாங்க. அது என்ன ஏதுன்னு. அப்ப நம்ம இன்வைட் பண்ற அந்த விஷயத்த வந்து அவங்க இடத்துல இருந்து யோசிக்கணும். அதெல்லாம் வந்து 1, 2 பேர வந்து இன்வைட் பண்ணும்போது வராது. ஒரு சில மாதங்கள் இந்த பிசினஸ்ல இன்வைட் பண்ணி நெறைய பேர் இன்வைட் பண்ணும்போது தான் அந்த 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 விஷயத்த நம்ம வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அடாப்ட் பண்ணிக்க முடியும். அது என்னதான் நம்ம இப்ப வாயில சொன்னாலுமே வந்து, அது வந்து அந்தந்த நபர பொறுத்து வந்து இந்த விஷயங்கள்லாம் மாறும். இது வந்து பிராக்டிகலா மாறும். இது வந்து அ ஒரு 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 டெஃபனிஷன் மாரி வந்து இந்த இந்த விஷயத்த இன்விடேஷன் அப்படிங்கிறது எல்டிபில உட்கார வைக்கிறதுங்கிறது, ஒரு 2 லைன்ல வந்து இல்ல ஒரே மாரி தான் அப்படின்னு நம்ம ஒரு டெஃபனிஷன் மாரி குடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். அப்படிங்கும்போது இல்லைன்னா வந்து இது யார் வேணா ரோபோட் கூட பண்ணிட்டு போயிடலாமே. எல்லாருக்குமே வந்து அவங்கள இன்வைட் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாரையும் அது பண்ண முடியாதுல்ல. மனுசங்க தான் பண்ணணும். மனுசங்கள இது வந்து இது பண்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி யோசிப்பாங்க. அப்ப நம்ம நெறைய பேர்ட்ட வந்து பேச பேச தான் இதுல வந்து நமக்கு ஒரு டெக்னிக் வரும். நம்மளால வந்து இத புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நம்மளோட சக்சஸ் ரேட். நீங்க எத்தன 10 வருஷமா இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ணிட்டே இருந்தாலுமே, நீங்க வந்து ஒரு 10 பேர போய் இன்வைட் பண்ணீங்கன்னா, 10 பேரும் சேர மாட்டாங்க. அது என்னன்னா, புதுசா சேர்ந்த ஒருத்தர் அந்த 10 பேர இன்வைட் பண்ணும்போது வரக்கூடிய சக்சஸ் ரேட்ட விட, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தர் அந்த 10 பேர இன்வைட் பண்ணும்போது வரக்கூடிய சக்சஸ் ரேட் பெட்டரா இருக்கும். கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுதான் அதுதான் வந்து அனுபவம். அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய டெக்னிக். அப்ப நம்ம இப்போ ஒருத்தர வந்து உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர நீங்க இன்வைட் பண்ண போறீங்க. அப்ப வந்து அவர் என்ன வேலையில இருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி இன்வைட் பண்ணணும். இப்போ உங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தங்கள இன்வைட் பண்ண போறீங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட ஃப்ரெண்டோட ஒருத்தங்க வந்து இது மாரி சிஸ்டர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணுமா? நான் வந்து கேட்டு சொல்றேன். நீங்களும் வீட்ல இருந்து பண்ணலாம். அவங்க வந்து மாசம் 10,000, 20,000 சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் கேட்டு சொல்றேன். உடனே வந்து 1 நாள் வெயிட் பண்ணணும். அது வெயிட் பண்றது ஏன் இப்போ ஏன்னா நமக்கு என்னன்னு தெரியும். எல்டிபி தான் பார்க்க வைக்கணும்னு தெரியும். ஏன் 1 நாள் வெயிட் பண்றோம்? இல்ல 1 மணி நேரம் கழிச்சு, இல்ல ஈவினிங் வந்து பேசுறோம். அதுக்குள்ளயே அடுத்த நபர்ட்ட நம்ம பேசி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க புதுசா பார்க்குறவங்க டக்கு டக்குன்னு நீங்க பேசிருவீங்க. அந்த வெயிட்டிங் ஏன் பண்ணணும்? அவங்க அதுக்குள்ளேயே வந்து அவங்க நம்மள வந்து பிரெடிக்ட் பண்ணிருவாங்க. நம்ம உடனே உடனே நம்ம குடுத்தோம்னா, நம்ம தேவைக்காக குடுக்குறோம்னு நெனச்சுப்பாங்க. அது ரியலா இருக்கணும். நீங்க ஒரு சினிமா பார்க்குறீங்கன்னா, அது எவ்வளோ ரியலிஸ்டிக்கா பண்ணா தானே நமக்கு பிடிக்குது. அப்போ ஒருத்தர் நீங்க உங்க உங்க அ ஆன்டி உங்களோட பொண்ணு வீட்ட சிஸ்டர வந்து இன்வைட் பண்ண போறீங்க அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட சொன்ன உடனே அவங்களுக்கு ஓ! என்னதுன்னு கேட்பாங்க. நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லணும். நாளைக்கு நான் சொல்றேன்னு சொல்லணும். ஓகே அடுத்த டைம் மீட் பண்ணும்போது நான் கேட்டுட்டேன். ஓகே அவங்கள்ட்ட கேட்டுருக்கேன். அவங்க வந்து மாசமானா 20,000 சம்பாதிக்கிறாங்க. இதுதான் வந்து இன்கம் ப்ரூஃப். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே பாருங்க அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஓகே அதில வந்து வெஸ்டேஜ்ன்னு போட்டு 20,000 கிரெடிட் ஆயிருக்கு. அவங்களுக்கு வெஸ்டேஜ்னா என்னன்னு தெரிய போறதில்ல. 20,000 கிரெடிட் ஆயிருக்கு. இதுதான். அவங்க வந்து வீட்ல இருந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆ நான் வந்து கேட்டேன். அவங்க வந்து அது அது என்ன ஒர்க் என்னங்கிறது வந்து ஒரு வீடியோல எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, என்ன ஒர்க் எப்படி பண்ணணும் எல்லாமே நீங்க தெரிஞ்சு நீங்களும் சேர்ந்து பண்ணிக்கலாம். அது அது உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பாருங்க. அப்ப இதுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்களா? இதுதாங்க டெக்னிக். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சின்ன விஷயத்த சொன்னேன். இதுதான் டெக்னிக். ஒருத்தர வந்து சேர்த்தறதுக்கான விஷயம் இதுதான். இப்படிதான் நம்ம இன்வைட் பண்ணணும். அத பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து நானும் சேர்ந்திருக்கேன். நானும் இப்ப தான் சேர்ந்தேன். நீங்க சேர்ந்திருக்கீங்க, சேரலன்னு நீங்க சொல்லவே இல்ல. நம்ம போய் அங்க எதுவுமே சொல்லல. நம்ம அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன பிரெடிக்ட் பண்ணாங்கன்னா, நமக்கு என்ன எதுவுமே தெரியாது அப்படின்னு அவங்க நெனச்சுட்டாங்க. அவங்க நம்மள்ட்ட கேட்டாங்களா? கேட்கல. நம்ம அவங்கள்ட்ட சொன்னோமா? சொல்லல. நான் சேரலன்னு சொன்னேனா? சேர்ந்திருக்கேன்னு சொன்னேனா? எதுவுமே நான் சொல்லல. அவங்கள அந்த அந்த அளவுக்கு யோசிக்கவே நான் வைக்கல. நான் இன்வைட் பண்ண மெத்தட்ல அவங்க அத யோசிக்கவே இல்ல. அவங்க ஏதாவது குறுக்கு கொஸ்டின் கேட்டாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அவங்கள்ட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்க வேற பேச்ச மாத்திரணும். எதுவுமே கண்டுக்காம வேற பேச்ச மாத்தணும். அந்த விஷயத்த அந்த இதுல தான் வந்து உங்களோட டெக்னிக். அதுதான் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். அதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இந்த பிசினஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அதெல்லாம் வந்து நீங்க வந்து பேச, பேச, பழக, பழக தான் வந்து வரும். து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதான் நான் சொல்லுவேன். அதே மாரி பாருங்க, இப்ப நம்ம எல்டிபி ஆட்டோமேஷன் போயிட்டு இருக்கு தெரியுங்களா? இப்ப இந்த எல்டிபி ஆட்டோமேஷன்ல வந்து நம்ம நெறைய வந்து அ அ சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்ப அந்த இப்ப 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 எல்டிபி ஓடிட்டு இருக்கக்கூடிய வீடியோ வந்து ஓல்டு வீடியோ.
பட் வந்து இப்போ இந்த அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள வந்து நான் புது வீடியோ அது வந்து குறைஞ்சது வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள, எனக்கு ஒரு 43 மினிட்ஸ் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள வர மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஒரு இன்கம் ப்ரூஃப் எல்லாமே இன்னும் அப்டேட்டட் இன்கம் ப்ரூஃபோட வந்து ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃப் எல்லாமே வரும், குரூப்லாம் வரும் பாருங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க டேட்டா மாதிரி ஒவ்வொரு மாசமும் இன்கம் ப்ரூஃப் வரும்போது அடுத்த மாசம் இன்கம் வர வரைக்கும் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு லேடிஸோட இன்கம் ப்ரூஃப் 4, 5 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடது, லீடர்ஸோடது. ஓகே. அப்ப யார் யாருக்கு எப்ப அனுப்பணும்? சேர்றதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு என்ன அனுப்பணும்? சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆ இருக்கிறவங்களுக்கு என்ன அனுப்பணும்? சேர்ந்து வேலை செய்யாத இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்கள இன்வைட் பண்ணணும்? எல்லாமே நம்ம டெக்னிக் தாங்க. ஏன் வந்து ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, வெஸ்டேஜ்ல ஒருத்தர் சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு? ஏன்னா அவர் யோசிக்கிறாரு, ரிசர்ச் பண்றாரு, வேலை செய்றாரு, சம்பாதிக்கிறாரு. நீங்க எதுவுமே பண்ணலைன்னா எதுவுமே வராது. ஓகேங்களா? அதே மாரி அந்த புது எல்டிபி அந்த வீடியோவும் நம்ம வந்து இப்ப கூடிய சீக்கிரம் அடுத்து ஒரு 10 நாளுக்குள்ள, ஒரு 5, 10 நாளுக்குள்ள நான் வந்து அந்த வீடியோவையும் வந்து புது வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே வந்து இன்னும் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி நான் அப்லோட் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் இப்ப வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டோட அந்த வீடியோவுல வந்து இன்னும் நல்ல ஒரு ரெக்ரூட்மெண்ட், நல்ல ஒரு கன்வர்ஷன் வரும். வரத்துக்கு இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து பிபிடிலாம் மாத்திட்டு இருக்கேன், அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து அதுல வந்து கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னன்னா, நீங்க எஃபோர்ட் போடுறீங்க, நீங்க உட்கார வைக்கிறீங்க, பார்க்குறாங்க அந்த வீடியோ. எல்லாரும் சேரணும் அப்படிங்கிறதுக்கு என்னால இன்னும் எப்படி பெட்டரா பண்ண முடியுமோ நானும் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, அதுல வந்து அந்த எல்டிவி பார்க்கும்போது நெறைய பேருக்கு அது வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒரு சில ஃபோன்ல சப்போர்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இமெயில் ஐடி கேட்கறாங்க. இமெயில் ஐடி ஒரு சிலருக்கு போட மாட்டேங்குது. அதுல எரர் வருதுன்னு சொல்றாங்க. அது எல்லாமே இப்ப நம்ம கட் சார்ட் பண்ணி, இப்ப பாருங்க, இப்ப என்னோட ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்க்ரீன பாருங்க. எல்லாருமே என்னோட ஸ்க்ரீன பாருங்க.